ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த ரெஸ்டாரண்ட் அனிமையோட எபிசோட் 2 தான். ஸோ எபிசோட் 1 நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணுறேங்க. அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே நைட்டு மாதிரி ஒருத்தன் ஃபுல் ஆர்மடாக வந்திருக்கான். அதை பார்த்து நம்ம ஆள் ரொம்ப ஆச்சரியமாக வரான். இவனோட புக்கில் பேஜ் 68 ஒரு விஷயம் போட்டிருக்கோம். சில பல கஸ்டமர் அவங்களுக்குன்னு சில பல பவுண்டரியை வச்சிருப்பாங்க, அதனால நீ வந்து அவங்கள மதிக்கணும் இப்படின்னு போட்டிருக்குமா. இதனாலேயே நம்ம ஹீரோ அங்க உட்கார சொல்றான். அட்டிலியர், நீ அவருக்கு தண்ணியை சர்வ் பண்ணு. நீ என்ன ஆர்டர் பண்ண போற? என்ன ரைஸா நூடுல்ஸா? எல்லாமே எனக்கு கை வந்து கலை, அதனால சொல்லு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு ஆளு வெறியா இருக்காரு. என்னதான் ஆர்டர் பண்ண போறான்னு அங்க ரைஸையும் கிறிஸ்டல் யூமி புஷின்னு ஒரு டிஷ்ஷா ஒரு ஆர்டர் பண்றாரு. வேற ஏதாச்சும்? வேற எதுவும் இல்ல. அப்பனா நீங்க ஒரு லைட் ஈட்டரா? நான் உங்ககிட்ட காசு இல்லையா? உனக்கு வித்ரா கசுடன் அந்த டிஷ் வந்து பிடிக்குமா? பிடிக்கும். போனா என்ன, உனக்கு நான் அதையே மேக் பண்றேன். அட இருங்க, எனக்கு ஒன்றும் அது வேணாம், என்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இல்லை. இந்த வாய்ஸும் பொண்ணு வாய்ஸ்ல வருமா? என்ன நீங்க சொல்றீங்க? இந்த மாதிரி நான் வந்து உங்களை அப்படியே போக விட்டுற முடியுமா? கஸ்டமரா இருந்துட்டு டர்ட்டியான மீலை சாப்பிட நான் விட மாட்டேன். அடே இரு, உன்னோட வாய்ஸே இப்பதான் நான் நோட் பண்ணேன். இது ஏன் ஒரு பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்கு? அப்புறம் தான் தெரிய வருது அது ஒரு பொண்ணு தான். அதாவது இவளோட பாட்டியில இவ ஒரு பொண்ணா இருந்தனால இவ ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லி இவளை தூக்கிட்டாங்க அந்த பாட்டியை விட்டு. இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ஆமா, இந்த மாதிரி ஜெண்டருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி என்னோட லெவல் அந்த அளவுக்கு ஹையா இல்லைனாலும் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. என்னோட லெவலும் 23. இந்த ஜாபுக்கு இது ஏத்த லெவல் தான். நான் அவங்க அப்படி சொல்லல. நான் ஒரு பொண்ணுல ஒரு பொண்ணு ஸ்வாட்ச்மேனா இருந்தா அது பிரச்சனையை தான் கொடுக்கும்னு சொல்லி தூக்கிட்டாங்க என்ன. நான் கூட கேள்விப்பட்டேன் தெரியுமா, இந்த சில்வர் விங் பேட்டலியனோட வைஸ் கேப்டன் அவங்களே ஒரு லேடி ஸ்வாட்ச்மேனா. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க உண்மையிலேயே அவசரமான ஸ்வாட்ச்மேனா. என்னன்னா எப்பயுமே எல்லா ஃபைட்லயும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டாக் இது வந்து ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கல் ஹிட்டா இருக்குமா. அவங்க வந்து உண்மையிலேயே ஆசம் இல்ல. ஆமா ஆமா, அவ வந்து எப்பயுமே பிரச்சனையை தான் கொடுப்பா. ஆமா, ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்ல எதுவும் இல்ல. அங்க அதனால தான் நான் வந்து என்னோட ஜெண்டரை மறைக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா. பேசாம யாரு வந்து ஒரு பார்ட்டில என்னை ஏத்துப்பா, அந்த மாதிரி பார்ட்டி எனக்கு கிடைக்கல. அதனாலயே என்கிட்ட காசும் இல்ல, நான் பஞ்சத்துல இருக்கேன். அட என்னம்மா நீ, இந்தா இத சாப்பிடு. என்கிட்ட காசு இல்லைங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிடு. அப்புறமா நீ காசை கொண்டு வா, அதுவே போதும். ஆஹா, என்ன ருசியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்ல. என்ன இந்த அளவுக்கு பயங்கர ருசியா இருக்கு. இதனாலேயே அந்த பவுலியாவை காலி பண்ணிடுறா. அங்க பவுல்ல ஒரு இது மிஞ்சல. நான் நம்புறேன் இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ரெகுலரான கஸ்டமரா இருப்பேன்னு. சொன்னா அவங்களோட சாப்பாடுக்கு நான் அடிமை ஆயிட்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா பார்ட்டியை நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு காசு வந்து கிடைக்கும். கவலைப்படாத, என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட நான் வந்து கேட்டு பாக்குறேன், ஏதாச்சும் பொண்ணு சோச்சமான அவங்க ஏத்துப்பாங்களான்னு. கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தங்க கிடைப்பாங்க. அப்படியா, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சில பல கஸ்டமர்ஸ் வராங்க. அங்க இருக்கிற ஒரு பையனும் சொல்றான், ஃப்ரைட் ரைஸ் என்ன இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு, இது அந்த அளவுக்கு ருசியா இருக்கு, விட்டா நான் இங்கே அழுதுருவேன் போல. ஆமா ஆமா, இந்த பாஸ்தாவும் வேற லெவல்ல இருக்கு, இதுக்காக தினமும் சாகலாம் போல. அதே மாதிரி இங்க ரொம்ப அழகான இந்த சின்ன பொண்ணு நம்மளுக்கு சர்வ் பண்றா. ஃபுட்டு என்ன டேஸ்டியா, உண்மையிலே நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. அதே மாதிரி ஹே உனக்கு கேட்டியா, உன்னை அவங்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அவளுக்கும் அவ கண்டுக்கல. ஏன்னா பழைய விஷயத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியுமா, அதனாலேயே மத்தவங்களுக்கு வேலையை ஒண்டி அவ செய்யறான். அங்க வேற இதுக்கப்புறம் டஞ்சனுக்கு போகணும். இங்க இருந்து மீல சாப்பிட்டு போனா இன்னமும் தெம்பா இருப்போம்னு நினைக்கிறேன். அட அப்படியா? அப்பனா யாராச்சும் ஸ்வாட்ச்மேன் உங்களுக்கு தேவையா? அப்படி தேவைன்னா நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணு ஸ்வாட்ச்மேன் இருக்கா, வந்து பாட்டியை தேரா. உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூவும் இல்லைன்னா உங்க கூட வரலாமா? பண்ணா இருக்கும் அவ இந்தா. கண்டிப்பா அதுல பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு அவளுக்கும் இதுல பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா எங்க கூட வரலாம். சுத்தமா எதிர்பார்க்கல. அதுக்குள்ளேயே நான் அவளுக்காக கண்டுபிடிப்பேன். இந்த விஷயத்த சொல்ல அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்குள்ளேயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் எப்படி கிராட்டிடியூட காட்டுறது? என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வட்டும், அதுக்கப்புறம் அது வழியாவே நான் காட்டுறேன். ஹேய், சுத்தமா எதிர்பார்க்கல. அதுக்குள்ள உனக்கு பாட்டியை கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி ஒரு பாட்டியை நீ தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். அங்க சாப்பாடையும் சாப்பிட்றா. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாஸ், நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரீபே பண்ணதா போறேன். அட என்னம்மா நீ இந்த மாதிரி சாப்பிடும் போது பேசக்கூடாது, உனக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வராங்க. அங்க கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப ஃபுட்டும் பிடிச்சு போகுது. ஒரு 2 பேரும் அங்க ஒரு டஞ்சனை பத்தின ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. ஃபீமேல் அட்வென்ச்சரரை டஞ்சனுக்கு ரொம்ப அடியில கொண்டு போயிட்டு அங்க அவ கூட ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு அவங்க வெளியில வருவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணை அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. ஃபீமேல் அட்வென்ச்சரர் தன்னால தான் வர மாதிரி இருக்கும். அந்த பாட்டியை பத்தி கேட்டா அந்த பாட்டி வந்து இந்த மாதிரி தான் ஒரு டஞ்சன்லயும் பண்ணுமா, வேற ஒரு டவுனுக்கு ஓடி போயிடுமா. ஸ்பெஷலா நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கேக்குற நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமாவுது. இப்பதான் ஒரு பாட்டியை அவன் சஜஸ்ட் பண்ணா, அதனாலேயே அவனுக்கு தோந்து இல்ல அவங்க வந்து அப்படி இருப்பாங்களோ. அப்புறம் அந்த பொண்ணு அவளை பத்தி சொல்றா, என்னோட பேரு ஹென்ரிட்டா, ஒரு ஸ்வாட்ச் உமனு, உங்களுக்கு உதவியா இருப்பேன். அப்படியா ஹென்ரிட்டா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டஞ்சனை நோக்கி போகும்போதே அவங்க சொல்றாங்க, நம்ம வந்து டஞ்சனுக்குள்ள தான் போக போறோம். ஏன்னா நம்ம சில பல கோஸ்ட முடிக்கணும், அதாவது கேதர்
பண்ணோம் அவ்வளவுதான். நம்ம எதுக்காக அங்க போறோம் அதை வந்து நீங்க தெளிவா சொல்ல முடியுமா? உள்ள போலாம், அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன். அவளால அவளுக்கும் கேட்க முடியல. இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் டைம்ல. அம்மா நோயின்னு கேட்டா அது அவங்களுக்கு தொல்லையா இருக்கும்ல, அதனால நான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே நான் பண்ணா நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. அங்க உள்ளேயும் பயங்கரமா அவ தாக்குறான். பரவாயில்ல ஹென்ரிட்டா, உங்களுக்கு நிறையவே திறமை இருக்கு, வாங்கல நம்ம ஏன் இன்னமும் உள்ள போக கூடாது? கண்டிப்பா. நான் இது வரைக்கும் மத்தவங்க என்ன பாராட்டி பார்த்ததே இல்ல. எல்லாருமே ரொம்ப வீக்னு சொல்லுவாங்க, அதுக்கு மெயின் காரணம் நான் வந்து உமனா இருக்கேன். ஆனா இந்த பாட்டி கூட அவளுக்கும் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இவங்களுக்காக என்னோட பெஸ்ட் கொடுக்கணும். ஆனா அங்க என்னன்னு தெரியல, அவங்களோட மூஞ்சே ஒரு மாதிரி சரியில்லை. உள்ள அவங்க போறாங்க, நிறையவே மாஸ்டர்ஸ் வரமா, அதை நம்ம ஹென்ரிட்டா தான் எல்லாத்தையுமே அழிக்கிறான். ஆமா, இதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் போகணும்? ஏன்னா நம்ம போயினே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தான் நம்ம வந்து கிட்ட வந்தாச்சு, அவ்வளவுதான் நம்ம வந்தாச்சு. அந்த இடத்துல ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் மெமரி கிறிஸ்டல். இதான் நம்ம கலெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏய், நீ வந்து ஏன் அவளுக்கு ஒரு ரெக்கவரி மேஜிக்க போடக்கூடாது? கண்டிப்பா நீ சொல்லிட்டல, போட்டுட்டா போச்சு. நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களுக்கு சுமையா இருக்கணும். அவரு ரெக்கவரி மேஜிக்க போடுவாருன்னு பார்த்தா பயங்கரமா ஷாக் கொடுக்கறாரு. அங்க ஸ்வாட் எடுக்க போறாளா, ஆனா பயங்கரமா எத்துன்னு ஏத்துறாங்க. ஆமா, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? எதிர்பார்த்த மாதிரியே இவ ஒரு முட்டாளா தான் இருக்கா. ஒரு முட்டாளா இங்க வந்து மாட்டிக்கினா. இந்த பொண்ணை வச்சு இந்த இடத்துல நல்ல மெமரியை நம்மளால உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். இவளை பாரு, இவளை பார்க்கும்போது ரொம்ப டெலிஷியஸா எனக்கு தெரியுது. இவளை எப்படி அப்படியே விட முடியும்? இந்த பொண்ணு ஸ்வாட்ஸ்மேன்னாலே முட்டாள் தான், அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. அதனால இவளை வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். இவ்வளவுப்படாதம்மா, உன்னோட பாடியை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு காலையில உன்னை அப்படியே நாங்க விட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் லக் இருந்தா யாராச்சும் உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இல்ல, நீங்க வந்து அப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. எவ்வளவோ கத்துறா, ஆனா அங்க சவுண்ட் ஒண்டி தான் கேக்குதுன்னு தவிர யாருமே அங்க வர மாதிரியே இல்ல. கத்துமா கத்து, இடத்துக்கு யாருமே வரப்போது இல்ல. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வர சவுண்ட் கேட்கும். அட என்ன, வேற ஏதாச்சும் பாட்டி இந்த இடத்துக்கு வந்தா என்ன? அப்படின்னா ஆபத்தாச்சு. ஆனா திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து பயங்கரமா அவங்கள பறக்க விடுறான். பர்சனோட முகத்துல ஏதோ ஒரு மாஸ்க் இருக்கு, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்து அவங்க பயந்து போறாங்க. என்ன இவன் கையில பாருங்க ஏதோ ஒரு விதமான கிச்சன் நைஃப் இருக்கு. இந்த இடத்துல யார் இருப்பா? இல்ல இது ஒரு மாஸ்டரோ? ஹேய், சீக்கிரமா அவனை அனலைஸ் பண்ணி பாரு, ஏதாச்சும் வீக்னஸ் தெரியுதான் செக் பண்ணு. அங்க செக் பண்ணி பாக்குறான், ஆனா எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. ஓ பாஸ், அதோட லெவல் நம்மள விடவும் அதிகம்னு நினைக்கிறேன். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவரு பயங்கரமா ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறாரு. இதுக்கே அவன் பறந்து போய் விட்டான். அங்க மத்தவங்களுக்கும் பயமாயி ஓட ஆரம்பிப்பாங்களா, ஆனா எல்லாரையுமே அவன் பறக்க விட்டுறான். ஆமா, இவரு யாரு? இவரை பார்க்கும்போது டெய்லி ஒரு ஸ்கில்டான செஃப் மாதிரி தெரியுது. என்னோட பாஸ் வந்து அப்பயே சொன்னாரு இந்த மாதிரி நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. நான் என்னன்னு தெரியல, இதெல்லாம் கனவு மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. அங்க மயங்கி போயிடா. எழுந்து பார்க்கும்போது இல்ல இருந்திருக்கா, இப்படி எல்லாம் தான் ஆச்சு அப்படின்னு அவ நம்ம செஃப் கிட்டயும் சொல்ல இருக்கா. இல்ல கிட்ட அவங்கள பத்தி கேட்கும் போது அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, எல்லாருமே குற்றவாளியா முன்னாடியே நிறையவே விஷயங்களை பண்ணிருக்காங்களா. அந்த மிஸ்டீரியஸான ஆள் உண்டி அங்க வரலனா அவ்வளவுதான். இங்க எந்த பண்ணான்னு கேட்டா டவுட் தான். என்ன மன்னிச்சிரு, ஏன் மேலேயும் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி ரிசர்ச்சே பண்ணாம நானும் அப்படியே விட்டுட்டேன். இல்ல அப்படி இல்ல, நீங்க வந்து வெறுமா எனக்காக பாட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அவ்வளவுதான். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க மேல எதுவும் தப்பு இல்ல. அவளுக்கு பசி எடுக்குமா, இதனால அவரு கேக்குறாரு ஏதாச்சும் வேணுமா சாப்பிட, என்னவா இருந்தாலும் கேளு. என்கிட்ட காசு ஒன்னும் இல்லங்க, பரவாயில்ல உனக்கு என்ன வேணுமோ கேளு, நீ கேட்கலாம். விலை உயர்ந்த டிஷ்ஷாவை கேட்கறா. என்ன நீ அதுக்குள்ள விலை உயர்ந்ததுக்கு போற? நான் சும்மா கேட்கணுமே கேட்டேன் அவ்வளவுதான். பரவாயில்ல, நீ ஆர்டர் பண்ணிட்ட, அதனால நீ தாராளமா அதை சாப்பிடலாம். அவரு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்க வராங்க. கோச்சிக்கலனா இவங்களுக்கு தண்ணியை கொடுக்க முடியுமா? பரவாயில்ல. அது சரி செஃப், நேத்து வந்து எதுக்கு 2 நாளா கடையை மூடி வச்சிருந்தீங்க? அதுவா ஒரு முக்கியமான வேலை, அதுதான், வேற எதுவும் இல்ல. அவரு செஞ்சு கொடுக்கறாரு, அது ரொம்ப ருசியா இருக்கு. அப்புறம் அவ நல்லா நோட்டீஸே பண்றா. நேத்து ஒரு மர்மமான நபர் யாரோ ஒருத்தங்க காப்பாத்திருப்பாங்களே, இவரை பார்க்கும்போது அவரை பார்க்கற ஒரு ஃபீல் வரும். இப்படி ஆச்சரியமா வரதோட இங்க இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்ன அவனோட ஸ்ட்ரென்த் அவன் மறைச்சு வச்சிருக்கான் அவ்வளவுதான். இதுக்கு மேலதான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இன்னமும் 2-3 கேரக்டர்ஸ் வரும். அதெல்லாம் பாக்குறதுக்கு வேற லெவல் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.